நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி தேவியினுடைய சகஸ்ரநாமங்களிலே 1000 திருநாமங்களிலே இதுவரை 94 திருநாமங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 95வது திருநாமம் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டிய திருநாமம். லக்ஷ்மி என்பது யார்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒத்துக்கிறோம். இறைவன் சரி, அந்த இறைவனுக்கு ஒரு மனைவி வேணுமா? நமக்கு தான் மனைவி வேணும் லைஃப்பில். ஆண் என்றால் பெண் துணை, பெண் என்றால் ஆண் துணை. இறைவன் என்பவன் இந்த ஆண் பெண் இந்த அடிப்படைக்கு அப்பாற்பட்டவனாக தான் இருக்கணும். இதனால தான் நமக்கு வாழ்க்கையில் இன்னல் வருது, கஷ்டம் வருது. ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தைகளை பெக்கணும், அப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்கணும். எவ்வளோ கஷ்டமான காரியம். எல்கேஜி அட்மிஷன் தொடங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி வாங்கி கொடுக்குற வரைக்கும் எப்படி ஓடி ஓடி கஷ்டப்படணும். ஆகையில வாழ்க்கையில் தனியாக ஆணாக இருந்தாலும் நிறைவில்லை, பெண்ணாக இருந்தாலும் நிறைவில்லை அப்படின்னு உணர்றாங்க மெல்ல. ஆரம்பத்தில் இளைஞர்கள் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பேன்னு சொல்லிவிடுவாங்க. பெண்கள் ஆண் துணை இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னுவாங்க. ஆனால் ஒரு சமயத்தில் அவங்க ஃபீல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கைங்கிறது நீண்ட காலம் போகணும். அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வேண்டியிருக்கு. அதனால் வயசானவங்க அனுபவஸ்தருங்க, அப்பா கஷ்டம், கல்யாணம் பண்ணாலும் கஷ்டம், படிக்காதாலும் கஷ்டம். ஆனால் கல்யாணம் பண்ணா இருக்கிற நிம்மதி போனாலும் கூட ஒரு விதத்தில் ஏதோ அட்வான்டேஜ் பல இருக்குது. எனவே திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாம் பார்க்குறோம். இப்போ இறைவனுக்கு என்னாச்சு? அவர் தான் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக தானே இருக்கணும். அவரும் எதுக்கு கஷ்டப்படணும்? அவருக்கு எது ஒரு மனைவி இருக்கணும், இறைவின்னு ஒத்தியே இருக்கணும். இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் போகிறது. ஒன்று இறைவி மட்டும் இருக்கட்டும், அல்லது இறைவன் மட்டும் இருக்கட்டும். இறைவன் இறைவி என்று 2 கான்செப்ட் எதுக்கு? ஏன் இப்படி வேதங்களில் சொல்லியிருக்கு? இருக்கிறத சொல்லியிருக்கு வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்புகிறவங்க. இருந்தாலும் நம்ம போல் அதுவும் இந்த கால இளைஞர்கள் நிச்சயம் கேள்வி கேட்பாங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, லக்ஷ்மி என்பது தனியான ஒரு கேரக்டரே இல்லை. இறைவன் இருக்கார் திருமால், அவர்கிட்ட அருள், ஆற்றல், வல்லன்மை என்று பல நல்ல பண்புகள் இருக்குது. அந்த பண்புகளெல்லாம் ஒரு ஒரு கேரக்டராக உருவாக்கி அவருடைய மனைவின்னு சொல்கிறோம். ஏன்னா மனைவி ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கான்னு சொல்கிறது உண்டு இல்லையா? அதே மாதிரி இறைவன் வெற்றி பெற்றே விளங்குகிறான், அவனுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும். அதனால் இறைவி என்கிற லக்ஷ்மி இருக்கா, அது அவனுடைய குணங்கள் தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணாக. இப்படி ஒரு கட்சி. லக்ஷ்மின்னு ஒரு கேரக்டரே கிடையாது. லக்ஷ்மி என்பது பகவானுடைய கருணை முதலிய குணங்களுடைய வடிவம், உருவகம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இறைவனே தானே இறைவி என்கிற வடிவத்தையும் எடுத்துண்டு. சில பேர் சீட்டு விளையாடாங்க, அவங்களே 2 பக்கத்துக்கு சீட்டை போட்டுப்பாங்க. சில பேர் செஸ் விளையாடுவாங்க, அவங்களே 2 பக்கமும் காயின் நகர்த்தி விளையாடிப்பாங்க. அந்த மாதிரி இறைவனே தன்னையே இன்னொரு வடிவம் எடுக்க வைத்து தானே இறைவியாக இருந்து கொண்டு, இப்போ அர்த்தநாரீஸ்வரன்லாம் சொல்கிறது இல்லையா? அதெல்லாம் பெருமாள் கோயிலெலாம் தாயாருக்கு நாச்சியார் திருக்கோலம் போட்டு பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கருத்து சில பேர் சொல்லி வச்சாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க, இப்படி இல்லை, இறைவி லக்ஷ்மி என்றது தனி கேரக்டர் இருக்க தான் வேணும். ஏன்னா அப்படி வேதங்களில் நிறைய இடத்துல நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மேட்டர்லாம் நம்ம சயின்ஸ்னால் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அந்த லக்ஷ்மி என்பவள் நம்மை போல் ஒரு ஜீவாத்மா, ஏதோ ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இறைவனோட நெருங்கி இருக்கக்கூடிய மனைவியாக இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர், சில பேர் அப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதனால் அவளும் நம்ம விட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பெற்றவங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. அதில் இறைவனுடைய எல்லா தன்மையும் கிடையாது. இறைவன் எங்கும் பரவி இருக்கான், அது மாதிரி லக்ஷ்மி இல்லை. இறைவன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க வல்லமை வாய்ந்தவன், லக்ஷ்மி அப்படி இல்லை, அப்படிலாம் சொல்லணும் என்று சில பேர் சொல்கிறாங்க. இது ஒரு கருத்து. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாதியா, இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லாத, லக்ஷ்மி இறைவனை போலவே ஒரு தனி கேரக்டர். இறைவனுக்கு ஆண்மை பண்புகள் தேர்ந்தெடுத்துப்பட்டு இறைவன் வச்சுட்டுருக்கான், பெண்மைக்குரிய குணங்கள் எல்லாம் வச்சுட்டுருக்கா இறைவி.
இவர்கள் 2 பேரும் சமமானவர்கள். ஆனால் இறைவி மட்டும் தானே இறைவனுக்கு மனைவி என்கிற ஸ்தானத்தை ஏற்று அவருக்கு உட்பட்டவள் போல இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி லக்ஷ்மியை பற்றி இவ்வளோ கருத்து இருக்குது. இன்னும் பல கருத்து இருக்கும். நம்ம அவ்வளோ சொல்லி உங்களை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சில கருத்துக்கள் மட்டும் இப்படி உங்களுக்கு முன்னாடி வச்சேன். இது மேலே விவாதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது. இது எது கரெக்டு, இதுதான் எது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பலவித விவாதங்கள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி அறிய முடியாதவளாக ஒரு புதிர் என்று சொல்லலாம் லக்ஷ்மியை. அப்படி இருக்கா லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியை என்ன சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப நுண்மையான கான்செப்டுக்கு உட்பட்டவள், அறிவது எளிதல்ல அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க லக்ஷ்மி தேவி தானே நமக்கு மோட்சம் கூட கொடுக்க முடியும், இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு இறைவனை கேட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு கருத்து. இப்படி தான் வேதம் சொல்லியிருக்கு. லக்ஷ்மி தேவி மோட்சத்தையும் கொடுக்க முடியும், அந்த மோட்சத்தில் அவன் செய்கிற பணிவிடைக்கு இலக்காக இருக்கக்கூடிய இறைவனோட இந்த ரெண்டும் செய்வா. அதே சமயத்தில் நமக்கு மோட்சம் வேண்டும், நல்ல பணம் வேண்டும், அருள் வேண்டும்னு லக்ஷ்மி கிட்ட கிட்டினால் லக்ஷ்மி இறைவன்கிட்ட சிபாரிசு பண்ணுவாள். சிபாரிசு பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு, தானே அளிக்கக்கூடிய தன்மையும் உண்டு, தானே எல்லாவற்றையும் பணிவிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டு. இப்படி லக்ஷ்மி தேவிக்கு 3 தன்மைகளும் உண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 தன்மைகளில் உள்ள லக்ஷ்மி தேவியை நமக்கு இறைவன்கிட்ட சிபாரிசு பண்ணக்கூடிய தன்மையோடு நாம் எங்கே பார்க்கலாங்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தில் எம்பெருமானார் ராமானுஜ சரணாகதி அடைந்த பொழுது அவர் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்கிறேன்னு அருளி செய்த தன்மை நன்கு துலங்கும்படியாக ரங்கநாயகி தாயாராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் படத்தில் ரங்கநாயகி தாயாரை பார்க்கலாம். இன்னும் சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி தேவி தாமரை பூலை உட்கார்ந்து கொண்டு இறைவனே லக்ஷ்மி தேவியை குறித்து 12 ஆண்டுகள் தவம் செய்த பிற்பாடு தான் காட்சியளித்தாள். அப்படி சகல வல்லமை வாய்ந்தவளாக திகழ்கிறாள். இதை எங்கே பார்க்கலாம், திருச்சானூர் பத்மாவதி தாயார் பக்கத்திலே பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்படி திருச்சானூர் பத்மாவதி தாயாரை எங்கள் படத்தில் பாருங்கள். அந்த தன்மை விளங்கக்கூடியது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, அது எம்பெருமான் கிட்ட நாம் பணிவிடை செய்யும் பொழுது தானும் கூட இருந்து பணிவிடை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள். அந்த தன்மையை காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம். அங்கே அடிக்கடி பெருமாளும் பிராட்டியுமாக இணைந்து எழுந்திருக்கக்கூடிய காட்சிகள் பல உண்டு. மற்ற கோயில்கள் அப்படி கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் போனால் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து சேர்க்குது வருஷத்தில் ஒரு நாள். அலர்மேல் வங்க தாயார் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிறதே கிடையாது. பிராட்டியினுடைய கிரேட்னஸ் தான் தெரியும். ஆனால் காஞ்சிபுரத்தில் அப்படி இல்லை. அதனால் 2 தெரியுதுங்கிறாங்க. இப்படி பலவிதமான கருத்துக்களுக்கு இலக்காக இருப்பதனால லக்ஷ்மி தேவியை சுககனா, அரியவள் என்று ரிஷிகள் வலியுறுத்தார்கள். அறிய முடியாதவளான பெருமை அப்படின்னு அர்த்தம். இதை எங்கே பார்க்கலான்னா ரொம்ப நல்லா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்கலாம். அங்கே பிராட்டி பெருமாளுக்கு கூட சேஷவாகனம் கிடையாது, தானே சேஷவாகனத்திலே அமர்ந்திருப்பாள். அதே மாதிரி காட்சியை நீங்கள் மிளகாக நாச்சியார் கோயிலில் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் சுயம்பரம் 5 கருட சேவை. அதில் ஆண்டாள் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்கிற குறையோடு சிவகாசியில் இருந்த திருத்தங்கலப்பன் நிற்க அவருக்கு ஆண்டாள் தன்னுடைய புடவையும் தன்னுடைய மாலையும் வழங்கக்கூடிய ஒரு காட்சி இன்னும் நடக்கிறது. பார்க்கும் பொழுது இவள் ஆள்பவளா அல்லது இவள் ஆளப்படுபவளா என்கிற ஐயம் நமக்கு வந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட தன்மை உடையவனால் பிராட்டியை சுககனா என்று சொல்கிறோம். இதற்கான ஸ்லோகத்தை கேளுங்கள். மிக சில எளியான ஸ்லோகம். இதை மனசில் வச்சுட்டீங்களான்னா உங்களுக்கு இந்த லக்ஷ்மி தத்துவத்தின் நுட்பமும் தெரியும், பகவத் பக்தி இருந்தால் தெளிவாக புரிஞ்சிடும். ஹரிதிவ விபுரத மோக்ஷம் சேட்டே தாத்தும் ரமா நதேபிய ஸ்ரீஹி அபி கடகன்று கிருத்தியம் சா குருதே தத் சுககனேதி நாமாஸ்யாகா. இதுக்கு தமிழ் அரியமிக அரியவள் என்பது. அரியமிக அரியவளான பிராட்டியை பற்றிய உரையை கேட்ட உங்களுக்கு எல்லா நுட்பங்களும் மிக தெளிவாக தெரியும். ஒன்றும் புரியலை, உன் லெக்சரே இன்றைக்கி புரியலைன்னா கூட என்னப்பா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துட்டு நினைக்காதீங்க.
எப்போ ஒரு மேட்ரை புரியலையோ சப்ஜெக்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவர்கள் இப்பொழுது நான் சொன்ன இந்த லெக்சரை மனசில் வச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை சுககனா ஏய் நமஹா என்கிற நாமம் சொல்லி வழிபட்டீர்களானால் அரிய பொருள்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். எங்கே என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள், சுககனா ஏய் நமஹா. நன்றி, வணக்கம்.